ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓட்டிங் ரிலேட்டடான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட பூத் ஸ்லிப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஆன்லைன்லேயே மொபைல்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் ரிலேட்டடாக ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். கூகுளில் போய்ட்டு voter ECI government.in அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். சரியா? ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் மொபைல்லே தான் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். சரியா? இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்ட்டு. ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 3 ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஓட்டர் ஐடி வச்சுன்னு இருந்தால் அது மூலமாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட பேர், அப்பா பேர், அதை வச்சும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் சொன்ன பாருங்கள், ஓட்டர் ஹெச்ஒய் எபிக்னு இருக்கா, ஓட்டர் ஐடி நம்பர் வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டை சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிவிட்டு கேப்சாவை என்ட்ரி பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், லைவாக காமிக்கிறேன். அதே மாதிரி சர்ச் டீட்டெயில்ஸ், இதில் வந்து சர்ச் டீட்டெயில்ஸில் உங்களோட பேர், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் நேம், அதாவது உங்களோட ஓட்டர் ஐடியில் உங்கள் அப்பா பேர் அல்லது கணவர் பெயர் இருக்கும், அதை போடணும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலான்றதை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட டிஸ்ட்ரிக்கு, அசெம்பிளி, சட்டமன்ற தொகுதி கொடுத்து கேப்சாவை என்ட்ரி பண்ணி கீழே சர்ச் அப்படின்றத வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும். அப்படியும் இல்லைன்னா உங்ககிட்ட மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா, இது வந்து ஓட்டர் ஐடி கூட லிங்க்கான மொபைல் நம்பராக இருக்கணும். அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்சாவை நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை இங்கே எடுத்து போட்டிங்க, அப்புறம் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து காட்டும். சரியா? இதில் வந்து சர்ச் பை எபிக் இது வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே கேப்சா வந்து என்ட்ரி பண்ணிக்கணும். ஓகே. சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஷோ ஆகும். அதாவது உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும், உங்களோட பேர் இருக்கும், ஏஜு, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் நேமு, என்ன ஸ்டேட்டு, என்ன சட்டமன்ற தொகுதி, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அப்படியே ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எங்கே வந்து ஓட்டு போடணும், அதுக்கப்புறம் போலிங் ஸ்டேஷன் எது, அதுக்கப்புறம் உங்களோட சீரியல் நம்பர், அதாவது பார்ட்டில் சீரியல் நம்பர் என்ன, அதாவது உங்களோட அந்த ஓட்டர் லிஸ்ட் ஒரு பிடிஎஃப் இல்லை புக் வந்து இருக்கும் இல்லையா, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது நம்பரில் உங்களோட பேர் இருக்குது அப்படின்றத இதில் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? 412 இல்லை வந்து எந்த நம்பர் வேணால் இருக்கும். உங்களோட ஒரு பூத்தில் வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அதில் எந்த நம்பர் வேணாலும் இருக்கும் உங்களுது. சரியா? இதில் வந்து ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில், வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் வந்து இப்போ காமிக்கும். சரியா? இப்போ காமிச்ச எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் காமிக்கும். இதில் வந்து ஓட்டர் இன்ஃபர்மேஷன், பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரியா? இதுதான் வந்து பூத் ஸ்லிப்பு. இதுலேயுமே வந்து பேர் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். 23/4/2026 அன்றைக்கி வந்து எலெக்ஷனு, எந்த இதில் நீங்கள் வந்து ஓட்டு போடணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட லிஸ்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பிடிஎஃபாகவே வந்து டவுன்லோட் ஆகுது. அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களோட ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படியே வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகுது. நான் உங்களுக்கு என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். இது வந்து யூடியூப்பில் காமிக்கக்கூடாது பொதுவாகவே. அதனால தான் வந்து ஹைட் பண்ணியிருக்கேனே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களோட நம்பரும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்றைக்கு ஓட்டு போடணும்னு முதற்கொண்டு வந்துட்டு இருக்குது பாருங்கள். ஓட்டர் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆனவுடனே வந்துட்டு இருக்குது, ஓட்டிங் டேட்டு ரிலீஸ் ஆனவுடனே. ஓகேவா? இந்த மாதிரி தான் செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலில் எலெக்ஷன் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். தனியாக வந்து பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கோம், எலெக்ஷன் நியூஸ் அப்படின்ட்டு. அதனால் வந்து அதை ஃபாலோ பண்ணினே இருங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல் எல்லாமே கண்டிப்பாக வந்து வரும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முக்கியமாக நாளைக்கு சப்போஸ் ஓட்டு இல்லைன்னு சொன்னாலும் சரி, இல்லை வந்து ஓட்டு போட முடியாதுன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் இதை வந்து ப்ரூஃபாக வந்து காமிக்கலாம். சரியா? ஏன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் டேட்டோட போட்டு வந்திருக்கு. சரியா? இந்த மாதிரியான ஒரு ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுக்க முடியாது. அதனால் வந்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் செக் பண்ணி கூட வச்சுக்கோங்க. நாளைக்கு ப்ராப்ளம்னு வந்தால் நீங்கள் வந்து இதை காட்டலாம். அதுக்காக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.